மக்களவை தேர்தல் போரில் பாமக தோற்றாலும் களத்தை இழக்கவில்லை என அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. 2026 வெற்றி நமதே என்ற மன உறுதியுடன் இலக்கை நோக்கி வீறு நடை போட பாமகவினருக்கு அழைப்பு. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியினர் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளதாக ஜெகன்மோகன் குற்றச்சாட்டு. ஆளுநர் உடனடியாக தலையிட்டு அமைதியையும் பாதுகாப்பையும் நிலைநாட்ட வலியுறுத்தல். ஓபிஎஸ் அணியிலிருந்து வெளியேறிய அதிமுக முன்னாள் அமைச்சர் கூப்ப கிருஷ்ணன். அதிமுகவினர் இணைய 10ஆம் தேதி மெரினாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா நினைவிடங்களில் பிரார்த்தனை செய்ய உள்ளதாகவும் அறிவிப்பு. தொடர்ந்து 3ஆம் முறை பிரதமராக வரும் ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்கிறார் மோடி. குடியரசுத் தலைவரை நாளை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். பாஜகவின் கூட்டணி அரசில் தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதாதளம் உள்ளிட்ட 6 கட்சிகள் இடம்பெற வாய்ப்பு. தனிப்பெரும்பான்மை இல்லாததால் கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்த பாஜக முக்கிய இலாக்காக்களை வழங்கும் என தகவல். சபாநாயகர் பதவியை குறிவைக்கும் தெலுங்கு தேசம். உள்துறை, பாதுகாப்பு உட்பட 6 முக்கிய துறைகளை கேட்பதாகவும் தகவல். அக்னிபத் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என நிதிஷ்குமார் வலியுறுத்துவதாக தகவல். விதிமுறைகளை மாற்ற வேண்டும் என பாஜகவிற்கு நிபந்தனை விதித்திருப்பதாகவும் தகவல். புதிதாக பொறுப்பேற்கும் பாஜக அரசில் 3 கேபினெட் பதவிகளை ஐக்கிய ஜனதாதளம் கேட்பதாக தகவல். சாதிவாரி கணக்கெடுப்புடன் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்க நிதிஷ்குமார் வலியுறுத்தல். பாஜக அதிமுக கூட்டணி நீடித்திருந்தால் 35 மக்களவை இடங்கள் கிடைத்திருக்கும் என எஸ்பி வேலுமணி பேட்டி. கூட்டணியில் பிளவு ஏற்பட்டதற்கு அண்ணாமலைதான் காரணம் என்றும் குற்றச்சாட்டு. இந்த கூட்டணி சரியில்லாம அந்த கூட்டணி விலை வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தா 30-35 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நல்லா வெளிப்படையா தெரியும். ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு. விரைவில் காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டத்தில் ஆலோசனை. அதிமுக தோல்விக்கு சமாதானம் சொல்லி தொண்டர்களை பழக்குவது பாவம் என ஓபிஎஸ் அறிக்கை. அதிமுகவையும் ஆட்சியையும் மீட்டெடுக்க எத்தகைய தியாகத்திற்கும் ஆயத்தமாவோம் என தொண்டர்களுக்கு அழைப்பு. இரட்டை இலையை எதிர்த்து போட்டியிட்ட பன்னீர்செல்வத்திற்கு தொண்டர்களை அழைக்க உரிமை இல்லை என முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி கண்டனம். அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்த சசிகலா, ஓபிஎஸ் முயற்சி செய்வதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு. விருதுநகரில் விஜயபிரபாகரை தோற்கடிக்க ஆட்சியருக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டதாக பிரேமலதா புகார். மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு வலியுறுத்தல். விருதுநகர் தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்துமாறு இதுவரை புகார் வரவில்லை. ஆணைய முடிவுகளில் சந்தேகம் இருந்தால் உயர்நீதிமன்றம் தான் செல்ல வேண்டும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறவிருந்த உதவி பேராசிரியர் பணிக்கான தகுதி தேர்வு ஒத்திவைப்பு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஊருக்குள் புகுந்த சிறுத்தை. கவச உடை அணிந்து தேடும் வனத்துறை. நீட் தேர்வு முடிவுகளில் குளறுபடி. கருணை மதிப்பெண்ணால் முதலிடம் பிடித்த 44 பேர். ஆந்திர முதலமைச்சராக வரும் 9ஆம் தேதிக்கு பதில் 12ஆம் தேதி பதவியேற்கிறார் சந்திரபாபு நாயுடு. பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் நேரில் பங்கேற்பதால் ஒத்திவைப்பு.
தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி பதவியேற்க உள்ள நிலையில் பாஜக கூட்டணி அரசின் அமைச்சரவையில் தமிழ்நாட்டிற்கு பிரதிநிதித்துவம் தர முடிவு என தகவல் வெளியாகி இருக்கிறது. டெல்லியில் ஜேபி நட்டா தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இந்த முடிவு எட்டப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், தற்போது மத்திய அமைச்சரவையில் தமிழ்நாட்டிற்கு மீண்டும் பிரதிநிதித்துவம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவில் குறிப்பாக டெல்லியில ஜேபி நட்டா தலைமையில் நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு கட்ட அந்த பல்வேறு மாநிலங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பதற்கான அந்த ஆலோசனைகள் நடைபெற்றது. குறிப்பாக தமிழகத்திலிருந்து பல்வேறு பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா கடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் குறிப்பாக நிதி அமைச்சராக நிர்மலா சீதாராமன், வெளியுறவுத்துறை அமைச்சராக தமிழகத்தைச் சேர்ந்த ஜெய்சங்கர், அதே போல மத்திய இணையமைச்சராக எல்முருகன் உள்ளிட்டோர் எல்லாம் பதவி வகித்தார்கள். இந்த நிலையில இந்த முறையும் மீண்டும் தமிழகத்திற்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கக்கூடிய வகையில தற்போது பல்வேறு பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த முறையை பொறுத்தளவிற்கு குறிப்பாக சந்திரபாபு நாயுடு, அதே போல நிதிஷ்குமார் ஆகியோரெல்லாம் அமைச்சரவையில இடம்பெற இருப்பதனால தொடர்ந்து அந்த பழைய அமைச்சரவை பட்டியல் அப்படிங்கிறது பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டதாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பெயர், அதே போல ஜெயசங்கர் அவங்களுடைய பெயர், எல்முருகன் அவங்களுடைய பெயர் மீண்டும் பரிந்துரைக்கப்பட்டிருந்தாலும் அதே வேளையில பாஜக தலைவர் அண்ணாமலை அவருடைய பெயரும் இதில் பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பெயரும், அதே போல தற்போது மகளிரணி தேசிய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அவங்களுடைய பெயரும் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில 2 அல்லது 3 அமைச்சரவையில் தற்போது தமிழகத்தைச் சேர்ந்த முக்கியமான நபர்களுக்கு இடம் வழங்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் டெல்லி புறப்படுவதற்கான அந்த ஏற்பாடுகளும் நடைபெற்று இருக்கிறது. பாலவேல், மத்திய அமைச்சரவையில் பாஜக கூட்டணி அரசில் தமிழ்நாட்டிற்கு மீண்டும் பிரதிநிதித்துவம் தர முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன். மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்தியில் அமையக்கூடிய புதிய அமைச்சரவை முதலில் எதற்கு ஒப்புதல் வழங்க இருக்கிறது, எந்த திட்டத்திற்கான ஒப்புதல் என்பது குறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். முதல் ஒப்புதல் எதற்கு? புதிய அமைச்சரவை விரைவில் பொறுப்பேற்க உள்ள நிலையில் அந்த அமைச்சரவையினுடைய முதல் திட்டமாக எது அமலாக போகிறது என்ற ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் நிகழ்ந்து வருகிறது. மிக முக்கியமாக குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வ உத்தரவானது புதியதாக அமைய உள்ள அரசினுடைய முதல் ஒப்புதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நெல், பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள் மற்றும் தானியங்கள் மீதான குறைந்தபட்ச ஆதரவு விலையை 5 முதல் 10% வரை உயர்த்தி புதிய அரசு ஆட்சி அமைத்தவுடன் முதல் ஒப்புதல் என்பது அமைச்சரவை ஒப்புதலாக வழங்கப்பட உள்ளது. மிக முக்கியமாக இதற்கான அந்த ஒரு பரிந்துரையை விவசாய செலவுகள் மற்றும் விலைகளுக்கான ஆணையமானது மத்திய அரசிற்கு ஏற்கனவே வழங்கியிருந்தது. அந்த பரிந்துரையை வேளாண் அமைச்சகம் மற்றும் விவசாயத்துறை அமைச்சகமானது அங்கீகரித்திருக்கும் நிலையில் அது மட்டுமல்லாமல் அந்த பரிந்துரைக்கான முதல் ஒப்புதல் தான் புதிய அரசினுடைய முதல் அமைச்சரவை ஒப்புதலாக இருக்கும் என்று மத்திய அரசினுடைய அதிகாரிகள் தற்பொழுது உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். பாலா.